ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோதியாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் 22 முதல் 28 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் 25/6/2025 அமாவாசை திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது பார்க்கலாம் வாங்க. லக்ன பலன் என்பது 100% பொருந்துங்க. ராசி பலன் 50% தான் பொருந்தும். ஏன் லக்ன பலனா, லக்னத்தை வச்சு தான் தசாபுத்தி அடிப்படையில் கிரகங்கள் ஆதிபத்தியத்தெல்லாம் வச்சு நம்ம பலன் சொல்கிறோம். ஸோ இப்போ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கன்னி லக்னத்தினுடைய அதிபதி புத பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். சிறப்பானா சிறப்பு, ரொம்ப சிறப்புங்க. எப்போவுமே லக்னாதிபதி 11 இருந்தால் ஜெயிக்கக்கூடிய நேரம், சாதிக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லணும். சரி, மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது? 7க்குடையவன் 4க்கும் 7க்கும் உடைய குரு பகவான் 10ல் இருக்கார். சிறப்பான ஒரு அம்சம். இதையும் தாண்டி 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அது குரு பார்வையில் இருக்கிறது இன்னும் சிறப்பு. அப்போது குரு பார்வை 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை குரு பார்க்க போகுது. அப்போது இந்த வார கிரகங்கள் இந்த கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு யோகமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ குரு உங்களுக்கு 10ல் இருக்கார் அப்படின்னு சொன்னால் தொழிலில் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுப்பார். அதாவது நிரந்தர தன்மையை கொடுப்பார். இந்த தொழில் பண்ணலாமா, வேறு தொழில் பண்ணலாமான்னு ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். இப்போது பார்த்திங்கன்னா எந்த தொழில் நீங்கள் பண்ணணுங்கிற ஒரு கான்செப்ட் உறுதியாக இருக்கீங்களோ அந்த தொழிலை மாற்றி அமைக்கலாம். இல்லை ஒரு சிலருக்கு உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு இடமாற்றங்கள் கூட ஒரு சிலருக்கு அமையும். அந்த இடமாற்றம் நல்லதாக அமையுமானால் நல்லதாக நடக்கும். இல்லை தொழில் கூட ஒரு சிலருக்கு தொழிலில் இடமாற்றத்தை பண்ணக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் அதுவும் சாதகமான சூழலே. 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும், பதவி ஆட்டங்கானு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. ஒவ்வொரு தரையும் அவர் பிரச்சனையை பண்ண மாட்டார். ஒரு தடவை ஒரு டிஸ்டர்ப் பண்ணுவார். அது அந்த டிஸ்டர்ப் நல்ல டிஸ்டர்பாக தான் இருக்கும். இடமாற்றங்கள் நல்ல மாற்றமாக இருக்கும். இல்லை பதவி இடமாற்றுறது, இல்லை தொழில் இடமாற்றங்கள், தொழிலை மாற்றக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் சிறப்பாக அமையும். ராசிநாதன் அதான் லக்னாதிபதி 11ல் இருப்பது மிக மிக சிறப்பு. இப்போ சனி பகவான் 7 இருக்காருங்க. அதனால் என்னென்னா சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து மங்கும். எங்கே போனாலும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. சமூகத்தில் உங்களுக்கு எல்லாம் அகெயின்ஸ்டாகவே பேசுவாங்க. நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க திடுதுப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்த உடனே மூஞ்சை திருப்பிப்பாங்க. அப்படி ஒரு நிலை. 7ஆம் இடத்தில் சனி இருந்தால் முதல்ல கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, பிரச்சனைகள். 7ஆம் இடம் சமூகமே உங்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா ஒரு இதுவே இருக்காது, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டே இருக்காது. கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னு சொன்னால் ஜெயிக்க முடியும். ஏன்னா டைம் சரியில்லைன்னும் போது நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். மற்றபடி 6ல் ராகு இருக்கிறது எதிரிகள் தாக்கம் இருக்காது. எதிரிகளால் நல்லது நடக்கும். அஷ்டலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடிய நிலை. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம். மற்றபடி உங்களுக்கு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய நிலை. வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக போகலாம். மற்றபடி கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் நிலுவையில் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 10ஆம் இடத்துல குரு இருக்கார் அப்படின்னா தொழில் சிறப்பாக செல்லும்.
அப்போது தொழிலை வந்து நீங்கள் இன்வால்மெண்ட்டோட கடனை உடனே வாங்கி தொழிலை நல்லா பூமப் பண்ணிங்கன்னு சொன்னால் நல்ல வருமானம் வரக்கூடிய நேரம் இப்போது. 2ஆம் இடத்தை தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ தன பிராப்தி உண்டல்லவா. இப்போ பொருளாதார மேன்மை, குடும்ப மேன்மை, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய கன்னி லக்ன அன்பர்களுக்கு வாக்கு பலிதம் ஏற்படும். அது ஆசிரியராக இருக்கலாம், ஜோசியராக இருக்கலாம், இல்லை வழக்கறிஞராக இருக்கலாம். வாக்கினை கொண்டு தொழிலாக செய்பவர்களுக்கு தொழிலில் வாக்கு ஸ்தானத்தால், அதாவது வாக்கு வன்மையால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய நிலை. வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டக்கூடிய ஒரு நிலை. அப்போது தொழில் சிறப்பாக இருக்குது, வருமானம் சிறப்பாக இருக்குன்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டம் துறவு வாங்க, வண்டி வாகனங்கள் பழசை விற்றுட்டு புதுசு வாங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க, சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லணும். மற்றபடி புதன் நல்ல நிலையில் இருக்கிறதால பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் காலம் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக பண வருவாய் என்பது இரட்டிப்பு வருவாய், இரட்டிப்பு சந்தோஷம் என்று சொல்லலாம். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு வணக்கம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசிநாதன் உங்களுக்கு எங்கே இருக்கார் அப்படின்னா 11ஆம் இடத்துல இருக்கார். குரு 10ஆம் இடத்துல இருக்கார். குரு பார்வை கோடி நன்மை. ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறதே ஒரு பெரிய கிஃப்ட்டு. அதுலேயும் தாண்டி குரு பார்வையில் இருக்கிறது இன்னும் கிஃப்ட். ஸோ இப்படி கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் யோகமான ஒரு வாரமாகத்தான் அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. ராசிநாதன் முதல்ல 11 இருக்காருங்க. எந்த ஒரு கிரகத்துக்கும் ராசிநாதன் 11 இருந்தால், ராசிக்கும் 11 ராசிநாதன் போய் அமர்ந்துட்டாலே சூப்பர். எண்ணிய செயல் ஈடேறும். ரொம்ப நாளாக நடக்காத காரியம் நடந்து இப்போது தேடிட்டு வந்து அது சக்ஸஸ் ஆகும். அப்படி ஒரு நேரம், அருமையான நேரம். பட் என்னதான் இருந்தாலும் 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார், சப்தமஸ்தானத்தில். அப்போது ராசியை சனி பார்க்குறார். டென்ஷன், பரபரப்பு, மந்திச்சு விட்ட நிலை இதெல்லாம் இருக்கும். 7ஆம் இடத்தில் சனி இருக்கிறதால கணவன் மனைவியிலேயே கருத்து வேறுபாடு நிலவும். விட்டு கொடுத்து போங்க. கருத்து ஒற்றுமை இருக்காது. விட்டு கொடுத்து போகணும். கணவன் மனைவி விட்டு கொடுத்தா தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதையும் தாண்டி நண்பர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். நண்பர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ள வேண்டும். சமூகத்தில் அது 7ல் சனி இருந்தாலே சமூகத்தில் சில நேரங்களில் அவப்பெயர் கூட வர வாய்ப்புகள் இருக்குது. எச்சரிக்கையோடு இருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறோம். இருந்த போதிலும் இந்த குரு 10ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. 10ல் குரு பதவி பறி போகணுவாங்க. ஏன்னா அது 1 வருஷம் இருப்பார், 1 வருஷமாகவே பதவி பறி போகுமான்னு அதெல்லாம் கிடையாது. ஒரு தடவை சேஞ்சு பண்ணுவார். குரு வந்த உடனே சேஞ்சு பண்ணுவார். வேலையை வந்து இடமாற்றம் கொடுப்பார். இடமாற்றம் கொடுத்து நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா தொழிலில் வந்து இடமாற்றம் கொடுப்பார். தொழிலையே மாற்றி அமைப்பார். ஒரு நிரந்தரத்தன்மை நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லணும். குரு 10ல் இருக்கார். நல்லா இருக்காரா? சூப்பராக இருக்கார். அதனால் குரு பார்வை கோடி நன்மை. 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை தனகாரகன் பார்க்கிறார். அப்போ தன பிராப்தி கண்டிப்பாக இருக்குது. பொருளாதார மேன்மை இருக்குது. குடும்பத்தில் அமைதி இருக்குது, நிம்மதி இருக்குது, சந்தோஷம் இருக்குது, குதூகலம் இருக்குது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். கணவன் மனைவி வேறுபாடு இருந்தாலும் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க. வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வாக்கு பலிதம் ஏற்படும்.
இப்போ ஒரு ஜோசியராக இருக்கார், நல்லா அவர் சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்கும். வழக்கறிஞர் ஆர்கியூமெண்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணுவார், கேஸை வாதாடுவார், சக்ஸஸாக வாதாடுவார். ஒரு டீச்சராக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டீச்சரு நல்லா பாடம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இவங்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு நல்ல டீச்சர் இவங்களுக்கு வந்து ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த ஆசிரியர், நல்ல ஆசிரியர் விருது கொடுக்கறதுக்கு ஒரு முயற்சி நிர்வாகமோ இல்லை வெளியே நட்பு வட்டாரமோ முயற்சி பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு சிறப்பான ஒரு ஸ்பீச்சு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். இப்போ 2ஆம் இடம் பண வருவாயை குறிக்கக்கூடிய இடம். இப்போ பண வருவாய் வருதுன்னு சொன்னால் அப்போ செலவு பண்ணி தானே ஆகணும். இப்போ 4ஆம் இடம் அப்படின்னா பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க, அவங்கள எந்த கோர்ஸில் சேர்த்து விடணுமோ அந்த கோர்ஸில் சேர்த்து விடுவீங்க. ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வண்டி வாகனங்கள் பழசை விற்றுட்டு புதுசு வாங்கலாம், இல்லை வீடு வாங்கலாமா, மெனை வாங்கலாமா, தோட்டம் துறவு வாங்கலாமா, இல்லை ஃப்ளாட் வாங்கலாமா, இப்படி ஏதாவது ஒரு முடிவு எடுப்பீங்க. அது குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் உட்காந்து ஒரு நல்ல முடிவாக எடுத்து அந்த முடிவு வந்து சக்ஸஸ் ஆகும், சாதிக்கக்கூடிய நிலை. பாருங்கள், செவ்வாய் 12 இருந்தாலும் 4ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பார்க்கிறார், இளைய சகோதர பாவத்தை பார்க்குறார். அப்போ இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். அது மட்டும் இல்லை, எடுக்கிற காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 6இல் ராகு அஷ்டலட்சுமி யோகத்தை தருகிறது. எதிரிகளே கிடையாது, தும்சம் பண்ணுவீங்க நீங்கள். எதிரிகள் ஓடி ஒளிவாங்க. கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க, வீட்டு சுப செலவு. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லணும். அதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாடு போக விரும்பும் இந்த ராசி அன்பர்கள் கண்டிப்பாக போகலாம். அதற்கான ஆயத்த வேலைகளை கவனிங்கள். நிச்சயமாக வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு ஒரு சிலருக்கு அமையும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், மற்றபடி எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ், கம்ப்யூட்டர் சென்டர், லேப்டாப் போன்ற கருவிகளை தயாரிப்பாளர்கள், அதை விற்பனை செய்யக்கூடியவர்கள், ஷோரூம் வச்சுருக்கிறவங்க, அத்தனை பேர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மற்றபடி உங்களுக்கு இந்த சனி பகவான் 9ஆம் இடத்தை பார்ப்பதால் தந்தைக்கு இடர்பாடுகள் வரும். தந்தைக்கு தொழிலில் பின்னடைவு ஏற்படலாம். இல்லை தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும். என்னதான் இருந்தாலும் ராசிநாதன் 11 இருக்கிறது. அவளை நெத்தியடியாக சாதிக்க போகிறீங்க. சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். ரொம்ப நாள் முடியாமல் இருந்த, முற்றுப்பெறாமல் இருந்த காரியம் இப்போது சூப்பராக சக்ஸஸ் ஆகும். காரிய வெற்றி சாதனை அப்படின்னு சொல்லணும். நல்ல வருமானம் வரப்போது. பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்க போகிறீங்க. இந்த பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, ஆன்மீகம், நீதித்துறை, அரசாங்கத்தில் பதவி வகிக்கக்கூடியவர்கள், அதாவது உயர் பதவியில் இருக்கும் அன்பர்களுக்கு, கலைநிலை ஊழியர்கள், இவங்க எல்லோருக்குமே இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது, இப்படி அற்புதமான நேரத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய தருணம் அப்படின்லாம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.